விஜயன் செய்தி. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வீடு வாங்கி தருவதாக கூறி ரூபாய் 11 லட்சம் பண மோசடி நடைபெற்றுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விஜயன் வழங்க கேட்கலாம். விஜயன், இது குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் மோனிகா. அதாவது திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துல பனியன் தொழிலாளிகளிடம் வீடு வாங்கி தருவதாக கூறி 11 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு தலைமறைவான அந்த நவாஸ் என்கிற நபரை 2 ஆண்டு காலமாக பல்லடம் போலீசார் கைது செய்யாமல், அதாவது லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு தனக்கு அநீதி இழைப்பதாக கூறி பாதிக்கப்பட்ட நபர் குடும்பத்துடன் கண்ணீர் மல்க திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற அந்த மக்கள் குறைதீர்ப்பு நாள் கூட்டத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுறாரு. அங்க இருந்த அந்த பாதுகாப்புக்கு நின்றிருந்த அந்த போலீசாரினுடைய காலிலையும் விழுந்து கண்ணீர் விட்டு கதறி அழுததால அங்கு பெரும் பரபரப்பு காணப்பட்டது. அதாவது கடந்த 6 மாசங்களுக்கு முன்பு பல்லடம் சாலையில நடைபெற்ற இருக்கக்கூடிய ஒரு தனியார் திருமண மண்டப நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அந்த தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய நிகழ்ச்சிக்கு கூட நான் நேரில் சென்று மண்டபத்துல தனக்கு நீதி கிடைக்க வேண்டும் என நான் கதறி அழுதேன். ஆனா இதுவரைக்கும் தனக்கு நீதி கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவர் வேதனையோடு தெரிவிக்கிறாரு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் காமராஜ் நகர்ல தான் வசித்து வருபவர் சூரியநாராயணன். அதாவது இவர் தனது மனைவி மற்றும் தாயாருடன் அங்க வசிக்கிறாரு. அருகில் இருக்கக்கூடிய ஒரு பனி நிறுவனத்துல தொழிலாளியா வேலை பார்த்து வராரு. இந்த நிலையில அவருக்கு வீட்டு புரோக்கராக அறிமுகமான அந்த நவாஸ் என்பவர் தனக்கு சொந்த வீடு வாங்கி தருவதாக கூறி, அதாவது தனது தம்பி கண்ணன் மற்றும் தன்னிடமும் 11 லட்சம் ரூபாய் பணத்தை பல தவணையாக பெற்றிருக்கிறாரு. ஆனா இதுவரைக்கும் சொந்த வீட்டை தனக்கு வாங்கி தராம காலம் தாழ்த்தினால தொடர்ந்து தனது பணத்தை திருப்பி தரம்படி கேட்டும்போது அவர் தலைமறைவாகிறாரு. இது குறித்து பல்லடம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தோம். இதுவரைக்கும் பல்லடம் போலீசார் எந்த விதமான நடவடிக்கையும் கைது நடவடிக்கையும் மேற்கொள்ளாதனால மாவட்ட நிர்வாகத்திடமும் எஸ்பியிடமும் பல முறை மனுக்கள் கொடுத்தும் தனக்கு நீதி கிடைக்கலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல திடீர்னு கண்ணீர் மல்க தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதுனால அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. மோனிகா. விஜயன், தகவல்களுக்கு நன்றி.